அந்த ஒரு நண்பரே நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சந்தேகமே வரப்படாது. வராத வரைக்கும் நல்ல நட்பு சந்தேகப்படாது. அது ஒன்று. உங்களுடைய இந்த நட்பு வந்து கடைசி வரைக்கும் நினைக்கணும். சரியா? ஆனால் வந்து எனக்கு நண்பன் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள். ஓகே அண்ணா, ஓகே. நம்ம கடவுளில் வந்து நண்பராக உறவினராக நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயமும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தவே செய்யாது. நமக்கு அதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும், மனபாரம் இறங்கியிருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைல்ல. அக்கா, நான் ஒன்று சொல்கிறேன், கோபித்து கொள்ள வேண்டாம். எல்லோரும் அப்படி கிடையாதக்கா. ஆமாம், நீ சொல்ல சரிதான். உனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிருக்கான், அதனால் நீ வந்து ஓகே, சரியா? நீ சொல்ல சரிதான். ஆனால் எனக்கு உறவு தாய் மாமன் மகாவிஷ்ணு. அப்படியா சக்தி வேலைண்ணா? உங்களுக்கு கடவுள் பக்கமே நீங்கள் போயிட்டீங்களா? உறவு சொந்த பந்தான்னு கடவுள் பக்கமே போயிட்டீங்க. நாமள நிறைய நாள் சங்கர் என்ன பண்ணுவேன் தெரியுமா? மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா எங்கள் வீட்டு பூஜை ரூமுக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு அங்கே எனக்கு நல்ல பிடிச்ச சாமி ஒருத்தங்க உண்டு. அவங்க கிட்ட தான் ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரிதான், கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரிதான், தாய் பார்வதி தேவி. அப்படியா சக்தி வேலைண்ணா? எதுவாக இருந்தாலும் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சொல்லன்னா நாளைக்கு பின்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்த கூட நான் கடவுள்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். தந்தை சிவபெருமான். ஓகே சக்தி வேலைண்ணா, நீங்கள் கடவுள் பிள்ளையாட்டே மாறிட்டீங்க. நான் நிறைய திக் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் சங்கர். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒன்றா இருந்து தண்ணி அடிக்கிறாங்க. திருப்பி கொஞ்ச நாள் பார்த்தா அவங்களே வெட்டிக்கிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் அடக்காங்க. கேட்டால் நண்பன்டாங்க. இதுக்கு பேர் வச்சுருக்காங்க, நண்பன் அப்படின்னு. சரி சங்கர், நீ வந்து என்ன சொல்லனா, ஏன்னா உறவினர்களை விடவும் எனக்கு ஆறுதலாட்டு இருக்கிறது என்னுடைய நண்பன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம சக்தி வேளாண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நண்பர்கள்னு யாருமே கிடையாது, மனித குலத்தில் தெய்வங்கள் தான் எனக்கு நண்பர்கள் அப்படின்னு. அண்ணன்கள் விநாயகரும் முருகப்பெருமானும். ஓகே சக்தி வேளாண்ணா, அதை நான் சொன்னோம்ல, நீங்கள் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. ஓகே அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. திருமணம் பண்ணுறதுக்கு முன்பும் இப்படிதானா? திருமணம் பண்ணி இப்படிதான்? திருமணம் பண்ணுறதுக்கு முன்பும் இப்படிதானா? திருமணம் பண்ணின அப்புறம் இப்படிதான். சங்கர், உங்களுடைய ஜென்ஸுக்கான நட்பு வந்து அது தடைபடவே செய்யாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் உங்கள் நட்பு வந்து. ஆனால் எங்களுடைய நட்பெல்லாம் அப்படி கிடையாது. கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் வந்து எங்களுக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ண, என்ன எப்போ பாரு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா, ஃப்ரெண்டு கிடச்சிக்கிட்டா, இவளுக்கு தான் ஃப்ரெண்டு. ஆனால் உங்களை யாருமே தடுக்க முடியாது. உங்கள் நட்பை நீங்கள் ஃபோனில் வளர்த்துப்பீங்க, நினச்சா வெளியில் போய் வளர்த்துப்பீங்க. எங்களுடைய நட்பெல்லாம் நாங்கள் எப்படி வளர்த்துக்கிறது? அதெல்லாம் காலப்போக்கில் காண போயிடும். 30 வருட நட்பு அக்கா. அந்த நட்பு ரொம்ப உறுதியாக இருந்ததுனால தான் 30 வருடம் வந்திருக்கு தொடர்ந்து. சரியா? இவ்வளோ நாள் வந்துட்டலாம், இனிமேல் அதில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக போயிடும். ஆனால் நட்புங்கிறது அன்பு, அது எப்போவுமே நிலைச்சு தான் இருக்கும். ஒருத்தர் மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்பு வந்து என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலையும் அது நம்மளை விட்டு போகவே செய்யாது. நண்பன் ஒரு நாள் எதிரி ஆகலாம், ஆனாலும் அவன் மேலே இருக்க உண்மையான நட்பு வச்சுருந்தோன்னு வச்சுக்கிடுமே, அவனை வந்து சரி ஏதோ நம்ம நேரம் சரியில்லை, அவன் நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூரமாக இருப்போம். ஆனால் அடிப்படையில் இருக்க அந்த அன்பு வந்து என்றைக்குமே மாறாது, இருக்கும். ஏய், கமெண்ட் போட்டுட்டு இதில் வாங்கப்போ பேசலாம். சங்கருடைய நட்பு 30 வருட நட்பு. நான் இப்போ சொல்லவா என்னன்னு? சொல்லு முத்துக்குமார்.